தற்போது இன்ஸ்டாகிராம்ல கவர்ச்சிகரமான விண்டேஜ் ஸ்டைல் எடிட்களை எல்லாருமே முயற்சி செய்து அந்த போட்டோஸை தன்னோட இன்ஸ்டாவில ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில இந்த ஜெமினி நானோ பனானா ஏஐல தன்னோட புகைப்படத்தை எடிட் செய்த பெண் ஒருவர் தனக்கு நேர்ந்த ஒரு மோசமான அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த பெண்ணோட பேர் ஜலாக் பவானி. அவங்க ஜெமினியின் நானோ பனானா ஏஐல ஃபுல் ஸ்லீவ் அணிந்தபடி இருக்கும் குர்தா புகைப்படத்தை அப்லோட் செய்து ஸ்லீவ்லெஸ் ரெட்ரோ லுக்ல இருக்கும் புகைப்படத்திற்கு ப்ரமோட் கொடுத்திருக்காங்க. அவங்க எதிர்பாராத போட்டோவையும் ஜெமினி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதை தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்திருக்காங்க. ஆனா அதன் பின்புதான் அந்த விஷயத்தை ஜலாக் பவானி கவனிச்சிருக்காங்க. அதாவது ஜெமினி எடிட் செய்து கொடுத்த புகைப்படத்துல அவருடைய இடது கையில் ஒரு மச்சம் இருக்கு. அந்த மச்சம் அவருக்கு நிஜத்திலும் இடது கையில் இருக்குதான். ஆனா அந்த பெண் ஜெமினியில் கொடுத்த ப்ரமோட்ல மச்சம் பத்தி எதுவுமே சொல்லல. அப்லோட் செய்த படத்துல அவங்க முழு கை குர்தா அணிந்திருந்ததால் மச்சம் தெரியும் வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஜெமினி எப்படி இடது கையில் அவருக்கு நிஜத்தில் இருக்கும் மச்சத்தை நானோ பனானா புகைப்படத்துல கொடுத்தது என அவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது குறித்து இன்ஸ்டாவில வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. ஏஐயால் எப்படி இவ்வளவு தனிப்பட்ட விஷயத்தையும் கண்டறிய முடியும்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் போது பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா நீ எல்லாம் முட்டாள் தெரியுமா? டேய் என்னடா சொல்ற? நேத்து நைட் என்ன பண்ண? நேத்து நைட்டு என் போட்டோவையும் என் கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோவையும் உனக்கு தானே அனுப்பி கொடுத்தேன். இந்த ஸ்டுடியோ குவாலிட்டியில மாத்தி கொடுக்கறதுக்கு மறந்துட்டியா? ஆமா கொடுத்த. அந்த போட்டோஸை நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா? நீ என்ன பண்ண போற? அதை ஜெனரேட் பண்ணிட்டு என்கிட்ட கொடுக்க போற, அவ்வளவுதானே? மயிறு புடுங்கும். என்னடா என்னன்னு சொல்றேன்? அதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ. போட்டோவையும் உன் கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோவையும் யூஸ் பண்ணி தானே நாங்க ட்ரெயினே பண்ண போறோம். டே கோபாலு, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நாளைக்கே ஒரு நியூஸ் சேனல்காரன் சென்னையில ஒரு பேங்க திருடின 5 அக்யூஸ்டோடைய கோப்பு காட்சி வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டானா, அதுல ஒரு அக்யூஸ்டோட ஃபேஸ் ஒன்ன மாதிரியும் ஒரு அக்யூஸ்டோட ஃபேஸ் உன் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? இப்படி எல்லாம் கூட நடக்குமா? அக்ரிமெண்ட் எல்லாம் வாசிச்சு பார்க்க மாட்டியா? யாரு போட்டோ அனுப்பினாலும் அதை ட்ரெயின் பண்ண தாண்டா யூஸ் பண்றோம். எதை ஃப்ரீயா கொடுத்தாலும் அதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. அமெரிக்காவில் 16 வயது சிறுவன் தற்கொலைக்கு சாட் ஜிபிடி தான் காரணம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த ஆடம் ரெயின் என்ற 16 வயது சிறுவன் கடந்த ஏப்ரல் மாதம் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது செல்போனில் சாட் ஜிபிடி உரையாடல்களை பெற்றோர்கள் பார்வையிட்டுள்ளனர். முன்னதாக தனது வீட்டு பாடங்களை எழுதுவதற்காக சாட் ஜிபிடி உதவியை நாடிய அந்த சிறுவன் மெதுமெதுவாக சாட் ஜிபிடியிடம் பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதில் தற்கொலைக்கான வழிமுறைகள் பற்றி சிறுவன் ஒரே நாளில் 650 முறை சாட் ஜிபிடியிடம் உரையாடியதும் ஒரு கட்டத்தில் கயிற்றின் புகைப்படத்தை சாட் ஜிபிடியில் பதிவேற்றி அதன் மூலம் தற்கொலை செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டதற்கு ஆம் என்று சாட் ஜிபிடி பதிலளித்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து தங்கள் மகனை தற்கொலைக்கு தூண்டியதாக சாட் ஜிபிடி ஓபன் ஏஐ நிறுவனம் மீது சிறுவனின் பெற்றோர் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்நிலையில் சிறுவன் ஆடம் ரெயின் உயிரிழந்தது வருத்தமளிப்பதாக கூறியுள்ள ஓபன் ஏஐ நிறுவனம் சாட் ஜிபிடியில் சில குறைபாடுகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது. தற்கொலை முடிவு போன்ற முக்கியமான பிரச்சனைகள் பற்றி பேசும்போது சாட் ஜிபிடி மிகவும் பொறுப்புடன் பதிலளிக்கும் விதமாக சில மாற்றங்களை செய்து வருவதாக ஓபன் ஏஐ நிறுவனம் விளக்கமளித்துள்ளது.